என்னடா குமார சவாரியே ஒன்னையும் காணா சூனியங்கன்னு எதனா வச்சிட்டியான்னா? அது ஓம் புத்தி. மாரியம்மன் கோயில்ல மத்தியானம் போய் எலுமிச்ச பழம் வச்சு வேண்டு இருக்கிறியா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் அது தொழில் நல்லா நடக்கணும்னு வேணா எல்லாம் குறடை அப்பா உனக்கு. நீ என்ன சொன்னா நான் ஒன்னதான் சொல்ல முடியும். பின்ன சரி உர்ரா எப்பா கோச்சுக்காத, சும்மா தான் சொன்னேன். ஏன்பா வண்டி வருமா? அதுக்கு தான் நான் உட்காந்துக்கிறேன். எங்க போனா? போகும்போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் நடக்காதுப்பா. ஏனோ போற இடத்த சொல்லாம எங்கடா கூட்டிட்டு போக சொல்ற? நீ அவசரமா பேசுற. ஏப்பா நீ வரியா? வானா போலாம். நீ சொல்ற இடத்துல நிறுத்துற. இந்த வரேன். எங்க போற? அந்த ஆட்டோல போறேன். என் ஆட்டோ கேட்டல ஒன்னு, என் ஆட்டோல ஏறு, இல்ல வந்த வழி பார்த்து போ. சேகரு சவாரிக்கு அவர் வராரு, நீ ஏன் சட்டையெல்லாம் பிடிக்கிற? ஏய் குமாரியா, உன் சவாரிய நான் வந்து இந்த மாதிரி வழிமறிச்சேன்னா நீ சும்மா விட்டுருவியா? என்கிட்ட வந்து கேப்பானா, அப்புறம் உங்ககிட்ட இப்ப நொட்டுவானா? ஏம்பா என்னப்பா இதுக்கு இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்னடா பண்ணுவாங்க? போட, உன்னால எனக்கு அவனுக்கு சண்டை வச்சுன்னுக்குற. இதெல்லாம் நல்லது இல்ல, பாத்துக்கோ. ஓ நீ வானா, அவன் கிடக்குறான், நான் கூட்டிட்டு போறேன். வந்துருவானா அவன்? வந்துருவானா? எங்க ஒரு அடி எடுத்து வச்சானா மண்டை அடிக்காதுப்பா. என்ன அவன் வண்டியில போவியா? எனக்கு ஆட்டோ வேணாப்பா, நான் நடந்தே போய்க்கிறேன். வந்த சவாரி என்ன பண்ணிட்டான் பாரு. உனக்கு எல்லாம் சவாரியே வராதுடா. ஏ போட. ஒரு அட்ரஸ் வாங்க கேட்டு வர மாட்டேனா நீ? நானா நீ? அந்த ஆட்டோ ரெண்டு கேட்கலாம்டா. சரி வா. நோ வாப்பா, எங்கப்பா போனா? நோ முதல்ல இந்த அட்ரஸ் எங்க சொன்னாங்க, ஊருக்கு புதுசா. நான் அட்ரஸ் கிடைக்கல பாக்குறேன். ஒண்ணு இல்ல இந்த அட்ரஸ் தானே. கட்டா இருக்குதே பணம். தம்பி இந்த அட்ரஸ் வந்து இப்படி போயிட்டு அப்படி போனாக்கா வரும். போயிருந்தீங்களா? நான் ஹீரான அட்ரஸ் சொல்லுங்கண்ணா, நாங்க வெளியூர்ண்ணா. ரொம்ப நேரமா தேடுறோம், கிடைக்கல இந்த அட்ரஸ். கவலைப்படாதீங்கப்பா, நாங்க சொல்ற இடத்துக்கு போனா வந்துரும். என்னன்னா போட்டிருக்குது? குமார நீ போப்பா, எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும், நீ அட்ரஸ சொல்லு. வேற பாத்துட்டானு எனக்கு வேற பங்கா. அது வந்து ராமசாமி வீடு, மக்கான் தெரு குமார. ஐயா எங்க வீடு அந்த பக்கம் தான் இருக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, இப்படியே போய் அப்படி அந்த தெரு சுத்தி அப்படி அப்படி வந்துருங்க. நோ சுத்தமா போடுண்ணா, நீங்களே எதுவுமே விட்டுறீங்களா? என்ன சேகரு புரியலன்றாங்க. குமாரா அப்ப நீ எத்தனை போய் விட்டுறியா? என்னது நான் எத்தனை போய் விட்டுறதா? அதெல்லாம் எனக்கு வேலை இருக்குது. போடா, அவங்க பாவம் இல்ல. ஒன்னும் அடிச்சிடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது கண்ணா, நான்லாம் போக மாட்டேன். நீங்க வெளியூர்ல இருந்து வந்துக்கிறீங்களா? காசு கீசு தராம போயிடுவானா பயப்படுறா போல. அட காசு தானே. ஐயோ 5000 ரூபாய் சின்ன காணுமே. என்னப்பா ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல, 5000 ரூபாய் விட்டியா? இடுப்புல தானே வச்சிருந்தேன், காணவே காணும்ண்ணா. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு சேகரு. 5000 ரூபாய்ப்பா, ஏன்பா இப்படி கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? ஏய் நான் பேசணும், நான் வச்சுக்கிறேன். இப்ப எப்படி ஊருக்கு போறதா? ஒண்ணுமே புரியல, பஸ் பாருக்கே 1000 ரூபாய் ஆயிடுமே. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாகுதுடா. இப்ப நட பண்றது 5000 ரூபாய் ஆச்சு. 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுலாமா? ஐயோ எங்க போட்டேன்னு ஒருத்தர் தெரியலையே, 5000 ரூபாய் காணுமே. மனசுக்கே ரொம்ப கஷ்டமாகுதுப்பா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நீ இந்த ஒரு 1000 ரூபாய் ஓட்டின சவாரி காசு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் ஆகுது. இந்தாங்கப்பா, பத்திரமா போய் ஊர் சேருங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்க கடவுள் போலண்ணா. டேய் என்ன பேசுறீங்க? உங்க கண்ணுக்கு மேலடா. புகழாதீங்கப்பா, என்ன புகழாதீங்கப்பா. உங்க கஷ்டத்தை நினைச்சா எனக்கு அப்படியே ஹார்ட்டை இடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. எப்படி ஆகுது நடிப்பு? சூப்பர், அப்படியே மீட்டிங் பண்ணு. நீங்க 100 வருஷம் இல்ல 150 வருஷம் நல்லா இருக்கணும். வாடா போலாம். 150 வருஷம் 150 வருஷம் அடிச்சோம் ஜாக்பாட்ட. ஆட்டோவே ஓட்டாம 2500 2500. அதுல 1000 ரூபாய் குத்தாச்சு, ஞாபகம் வச்சுக்கோ. 1500 தான். சரி அதெல்லாம் விடு, பங்கப்பிரி இதோ எடுக்கிறேன். இது என்னடா இது? காந்தி தாத்தா படத்தை காணோம், சோட்டா பீம் படகுதுடா. சேகரு அந்த 1000 ரூபாய் மட்டும் குத்துரு சேகரு. எல்லா காசையும் நீயே வச்சுக்கோ. இந்த எல்லா காசையும் நான் வச்சுக்கினேன், உனக்கு 1000 ரூபாய் தரணுமா? போச்சு, எல்லாம் போச்சு. சோட்டா பீம் மோட்டு பத்துல சிங்சாங்கு.
ஐயோ கிராமத்துக்காரன்னு பார்த்தா நம்மள அழகா ஏமாத்திட்டு போயிட்டானுங்களாடா. சேகரு இந்த காசெல்லாம் நீ ஏத்துக்கோ சேகரு. நான் கொடுத்த அந்த 1000 ரூபாய் மட்டும் கொடு சேகரு. என் பொண்டாட்டி திட்டுவா. என் பொண்டாட்டி மட்டும் நான் கொஞ்சம் இதை வச்சு நான் என்ன பண்றது? போடா. இது போல ஆசை போட்டு ஏமாத்திட்டோம். நல்லாதான் பாருக்குதே. உனக்கு 1000 எனக்கு 1000. வா அத்தனை ஏமாத்தலாம்.